பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்களோட ஆர்வம் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த பெங்களூர் போல சிட்டியில் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அப்போ அந்த நேரத்துலேயும் கடவுளுக்காக நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு நாள், இந்த 2 மணி நேரம் உங்களோட 10-20 வருஷத்தை பாதுகாப்புக்கு கடவுள் கொண்டு போவார், ஆசீர்வாதத்தை கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது பெரிய விஷயம். சின்ன விஷயங்களை கடவுள் பார்க்குவார். நமக்கு இது சின்னதுன்னு தோன்றதெல்லாம் கடவுள் கண்டிப்பாக பார்க்குவார். நீங்கள் இதுக்காக கஷ்டப்பட்டு இப்போ இவ்வளவு கூட்டத்தோடு மண்டி போட்டு உட்காரும்போது எனக்கு தெரியும் கால் பயங்கர வலியாக இருக்கும். அப்போ என் நாமத்தில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பத்தையும் நீ பேறு பெற்றவர்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். என் நாமத்துக்காக கஷ்டப்பட்டு பஸ் ஏறி கஷ்டப்பட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். வெறுங்கையில் மாதா ஒரு காலம் அனுப்பினதாகவே இல்லை, ஒரு ஆளையும் அனுப்புனதில்லை. அதே போல் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு இங்கே ஒரு சில பேருக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா ஜபிக்கிறவங்களும் அதெல்லாம் ஒரு வேளை எனக்காக இருக்காது, இதெல்லாம் எனக்காக இருக்காது அப்படின்னு தோணும். பெண்டெகோஸ்ட் அன்னைக்கு ஜபித்தவர்கள் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி இறங்கி வந்தது, அங்கே இருந்த அத்தனை பேருக்கு. அப்போது ஆசீர்வாதங்கிறது இங்கே ஒரு நபரை பார்த்து உங்களுக்குன்னு கொடுக்கப்படுவது இல்லை. கடவுள் நாமத்தில் நீங்கள் இங்கே கூடியிருக்கும்போது அப்படியே மொத்தமாக கிடைக்கும். அதேபோல் கடவுளிடம் மட்டும்தான் இந்த உலகத்தில், இயேசுவிடம் மட்டும். இங்கே ஒரு கலெக்டரை பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வேணும். அதேபோல் ஒரு கமிஷனர், போலீஸ் கமிஷனர் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வேணும். மினிஸ்டரை பார்க்கணுன்னாலும் அப்பாயின்மெண்ட் வேணும். இயேசுவை நீங்கள் பார்க்க போக வேண்டாம். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இயேசு கிறிஸ்து உங்களிடம் வருவார். அதுக்கு என்ன வேணும்? 2 இல்லை 3 பேர் ஒன்றாக கூடணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு? எல்லாரும் நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். இது உண்மை. மாதா முன்னாடி நான் சொல்கிறேன், எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ இதெல்லாம் நம்ம உணர்வு தான். உணர்வு உள்ளவங்களுக்கு அது அனுபவமாக கிடைக்க, இல்லாதவங்களுக்கு கிடைக்காது. அவேர்னஸ் அவங்களுக்கு மட்டும்தான். எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே மாதா இருப்பாங்க, வான தூதர்கள் இருப்பார்கள். சென்ட் ஆண்டனி எல்லாம் நீங்கள் அங்கே போய் ஜபிக்க வேண்டிய தேவையில்லை. சர்ச்சுக்கோ சென்ட் செபாஸ்டியன் அங்கே போய் ஜபிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் 3 பேருக்கு கூடி இங்கே ஜபிக்கும்போது அவங்கெல்லாம் இங்கே கூடி நிற்பார்கள். அது புரோட்டோக்கால். எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, நீங்கள் 3 பேர் 2 பேர் என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். அந்த இடத்தில் புரோட்டோக்கால். இப்போ ஒரு இடத்துல மினிஸ்டர் வந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக் கலெக்டர் வந்தாகணும், கமிஷனர் வந்தாகணும், எல்லா ஆஃபீஸர்ஸ் வரணும். அப்போ நீங்கள் சென்ட் ஆண்டனிஸ்டெல்லாம் போய் டைரக்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் அவரெல்லாம் கலெக்டர் போஸ்ட்டு தான், கீழே போஸ்ட்டு தான், தேவையில்லை. நீங்கள் திருப்பதிக்கு போய் இயேசுகிட்ட சொன்னால் போதும், மினிஸ்டர் நேராக எடுத்து நேரடி செய்வார். அப்போது கடவுள் எங்கிட்ட இருக்கிறாரா இல்லையா, இதில் எல்லாம் என்ன பிரச்சனைனா இந்த அனுபவம் தான் ப்ராப்ளம், இந்த உணர்வு தான் ப்ராப்ளம். உணர்வை சாத்தான் திருடிடுவான். சாத்தான் வருவது யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். சாத்தான் வருவது திருடுவதுக்கு, பிரைசுல திருடுவது நசிப்பதுக்கு, அப்புறம் நாசம் பண்ணுறதுக்கும் கொல்வதுக்கும். அதில் திருடுவது தான் முக்கியமான விஷயம். திருடிட்டானே போச்சு, ஆட்டோமேட்டிக்கு கொன்னுருவான். திருடுவது என்ன திருடுறான்? திருடுறது உணர்வை திருடுவான். போத்தியம், அவேர்னஸ், கடவுள் என்னோடு இருக்கிறார்ங்கிற அவேர்னஸ் எடுத்துருவான். உணர்வை திருடி விடுவான். உணர்வை திருடும் போதே நீங்கள் வெளியில் தூரமாக போய்விடுறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் பாவம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது கடவுளை கண்டு ஒளிந்து விட்டார்கள்,
தூர போகிறக்குள்ள ஒரு மனது வரும். அவ்வளவு காலம் அப்போ தான் அவங்களை பற்றி ஒரு உணர்வு வரும். எப்போது கடவுளை பற்றி உணர்வு போகும்னா நமக்கு நம்மளை பற்றி ஒரு நினைவு வரும்போது தான் கடவுளை பற்றி உள்ள உணர்வு போகிறது, நினைவு போகிறது. ஆதாமும் ஏவாளுக்கும் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி வரை கடவுள் மட்டுமே நினைவில் இருந்தது. பாவம் செய்த போது அவங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறாருங்கிற உணர்வு வந்துச்சு. ஏன் வந்துச்சு? கடவுளை பற்றி உள்ள நினைவு போய் அவங்களை பற்றி உள்ள நினைவு வந்தது. அப்போது கடவுளை தெரியாது. அதனால தான் மரத்துக்கு அடியில் போய் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் ஆடை இல்லாமல் இருக்கேன், நானுங்கிற நினைப்பு எப்போ வரும்? பாவம் செய்யும்போது. பாவம்தான் நானுங்கிற நினைப்பு. நான் அப்படின்னு எப்போ தோணுதோ அப்போது நம்ம கடவுளிடமிருந்து விளைவிடுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சொல்ல வரேன், லைனில் வரேன். இப்போது கடவுளின் பிரசன்னம், தெய்வ சாநித்தியம், பிரசன்ஸ் ஆஃப் காட், அது நமக்கு எப்போ இல்லாமல் போகும்னா எப்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சாத்தான் அதைத்தான் செய்வான், திருடுவான். இந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை எடுத்து திருடிடுவான். உங்களையும் கடவுளை இருந்து கடவுள் அங்கேயே தான் இருப்பார், உங்களை விலக்கி விடுவான். அது எப்போது? சாத்தான் இதுதான் அட்டாக் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்னு சொல்கிறது. ஈவில் ஸ்பிரிட், தீய ஆவி தாக்கும். அது எப்போது அது தாக்குவது என்ன செய்யும்? அது கடவுளிடமிருந்து உங்களை விலக்கிவிடும். அப்போ தான் நமக்கு இந்த அனுபவம் கிடைக்காது, உணர்வு கிடைக்காது, ஜபிக்க முடியாது, எப்போதும் புலம்பலாக இருக்கும், எப்போதும் பயமாக இருக்கும். அதே போல் நான் தனிமையாக இருக்கிறேங்கிற ஒரு ஃபீலிங், மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது, எப்போதும் ஒரு கவலை. அதுக்கு காரணம் கடவுளின் பிரசன்னத்தில் நீங்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போது இதுதான் அட்டாக் ஆஃப் ஹோலி, இந்த ஈவில் ஸ்பிரிட்னு சொல்கிறது. தீய ஆவி உங்களை தாக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தீய ஆவி நீங்கள் அனுமதிக்காமல் தீய ஆவினால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ தீய ஆவியோடு அதனால தான் ஜபிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். வீட்டில் கடன் தொல்லை இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை, கடவுள்கிட்ட என்ன ஜபிச்சாலும் அது உங்களுக்கு கடவுள் அப்போவே கொடுத்துருவார். ஆனால் உங்கள் கைக்கு அது கிடைக்காமல் இருப்பதுக்கு காரணமும் நீங்கள் தான். அது ஏன்னா கடவுளின் பிரசன்னத்திலிருந்து விலகி விட்டீர்கள், தூரமாக இருக்கிறோம். இது நீங்கள் செய்யலை, சாத்தான் உங்களை அட்டாக் பண்ணி தூரம் கொண்டு போகிறான். அப்போ சாத்தான் எப்போதெல்லாம் அட்டாக் பண்ணுவான். நம்ம உங்கள் குடும்பத்திலையும் எப்போதும் பிரச்சனை. கணவன் மனைவியாக இருந்தால் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லைன்னா தான் அது பிரச்சனை. ஆனால் எப்போதும் பிரச்சனையாக இருக்கிறதும் பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வரும். அது எதுக்காக பிரச்சனை வரும்? ஜபிப்பதுக்காக. பிரச்சனை வர்றதை நீங்களே ஜெயிக்கிறதுக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி அண்டர்லைன் பண்ணி வைங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவது நீங்கள் அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறதுக்கு இல்லை, கணவனா மனைவியா ஜெயிப்பதுக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, அங்கே கொடி குத்துறதுக்கு இல்லை. இது கணவனின் ராஜ்யம் மனைவியின் ராஜ்யங்கிறதுக்காக இல்லை. பட் இது எதுக்காக நடக்குதுன்னா நீங்கள் அதை ஜப விஷயமாக எடுத்து அநேகம் பேருக்காக ஜபிப்பதுக்கு கடவுள் காமிச்சு கொடுக்கறது உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போது சாத்தான் உங்களை தாக்குவான்? சாத்தான் தாக்குறது எப்போது, இதை அண்டர்லைன் பண்ணி வைங்க, எப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுக்குறீங்களோ அப்போதெல்லாம் யூ வில் பி அட்டாக்டு பை ஈவில் ஸ்பிரிட். அப்போது நம்ம வாழ்க்கையில் கடவுளுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுக்கும்போது, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து பொசிஷன் நம்ம கொடுக்கும்போது, கடவுளுக்கு செகண்ட் பொசிஷன் ஆச்சுன்னா, கடவுளுக்கு எங்கே செகண்ட் பொசிஷன் இருக்கோ அங்கே கடவுள் இருக்க மாட்டார். நான் அது போன வாரம் மெசேஜ்லேயும் சொன்னேன். கடவுளுக்கு எங்கே செகண்ட் பொசிஷன் இருக்கோ அங்கே கடவுள் இருக்க மாட்டார். இந்த கடவுளை கூப்பிட்டு இல்லை ஒரு
ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் அந்த லாஸ்ட்டில் சேரை போட்டு கொடுத்தா அந்த ஆள் உட்காருவா அப்படியா? கூப்பிட்டா வருவா அப்படி. இங்கே 2-3 பேர் ஜபிக்கும்போது கடவுள் வாக்கு கொடுத்தார், எங்கே என் நாமத்தில் 2-3 பேர் ஜபிக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன்னு. கடவுள் வந்துடுவார், கடவுள் வருவார். யாருக்கெல்லாம் தூக்கம் வருது கை தூக்குங்க. ஒன்று, தூக்கம் வர்றவங்க கை தூக்குங்க. இப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்லித்தரேன், விடுதல் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வரலையா? எல்லாருக்கும் தூக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை கேட்கும்போது தூக்கம் வரலன்னா சாத்தானுக்கு உங்களை தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் சாத்தான் பிடியில் இருக்கீங்க, உங்களை விட்டு வேற ஆளை தான் பார்க்க போவோம். அப்படி பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வர்றவங்க யாருன்னா சாத்தானுக்கு பயம் உள்ளவங்க. சாத்தானுக்கு நம்மளை தான் ஜாஸ்தி பயம். நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க, ஜபிக்கிறவங்கள கண்டால் சாத்தானுக்கு பயம். அப்போ ஆல்ரெடி அடிமையாக்கியாச்சு. இப்போ நீ கடை ஒன்றும் தேவையில்லை. புதிய ஆளாறு பிடிக்க முடியலையோ சாத்தான் யார் அட்டாக் பண்ணுவான்? யார் மீது பயம் இருக்கோ பிடிக்க முடியலையோ அவனை தான் அட்டாக் பண்ணுவான். ஜபம் செய்ய விடாமல் செய்வான், அது தூக்கத்தை கொடுக்குவான். அப்போ ஜபமாலை செய்யும்போது தூக்கம் வரும், திருப்பலியில் தூக்கம் வரும். அப்போ அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் வரமாட்டான் சாத்தான். உங்கள் குடும்பத்தில் பக்கத்தில் கூட வர முடியாது. சாத்தான் அட்டாக்கில் இல்லாமல் இருந்தேங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீங்கள் மனசில் நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கடவுள் செய்வார். கடவுள் இல்லைனாலும் செய்வார், அது உங்களுக்கு அனுபவமாய் மாறும். சாத்தான் அதெல்லாம் திருடிடுவான். கடவுள் அங்கேருந்து போடுவார், இவன் திருடிட்டு போயிடுவான், உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுவான். அது அங்கேயே நிற்கும். இல்லை இங்கே என்னாச்சும் ஒரு தடை பண்ணி விட்டுருவான். அதுதான் திருடாருது. இங்கே நிற்கும். இப்படி இங்கேருந்து கடவுள் போடுவார், நீங்கள் கேட்குறதெல்லாம் இங்கே இப்படி கையை வச்சுருவான், இங்கே போகும், கீழே வராது. பிரைஸ் தி லார்ட். கடன் இருக்குது, நீங்கள் ஜபிக்குவீங்க, கடன் மாற்றுறதுக்கு கடவுள் அங்கேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை போடுவார், இது இப்படி இங்கே நின்றுக்கிடும், இங்கே கீழே வராது. இன்றைக்கி நம்ம இதை எடுத்து மாற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். இதை எடுத்து மாற்றும் போது அநேகம் பேர் சாட்சி சொல்லுவாங்க. கிருபாசனத்தில் வந்து சாட்சி சொல்ல வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதனால் மனசை திறந்துறீங்க, இதயத்தை திறந்துறீங்க. நீங்கள் வேறு கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இன்றைக்கி சொன்னதை இன்றைக்கி இங்கே கேட்கறது முடிஞ்சால் எழுதி வைங்க. இல்லை இங்கே இதில் நம்ம இது போடுவோம், வீடியோ போடும்போது வீடியோலாம் யாரும் பார்க்குறதே இல்லை. அது சாத்தான் தடை பண்ணி வச்சுருக்கா. அப்படி இதே இங்கே ஒரு சினிமா சாங்கு போட்டால் 10 லட்சம் வியூ எல்லாம் போகும். ஏன்னா சாத்தானுக்கு டான்ஸ் சாங்கு பார்க்கும்போது சாத்தானுங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பபடி நீங்கள் பாட்டும் பாடுவீங்க. ஏன்னா ஒரு ஆத்மா மாட்டிக்கிடுது. இறைவார்த்தை கேட்கும்போது விரைக்குவான் சாத்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நீங்களும் ஜபிக்கும்போது நீங்கள் சாத்தான் கூட யுத்தம் செய்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே சொன்னதை ஒரு வாரத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த கிட்னி டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துருக்கீங்களா? போய் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு வர்ற 2 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இறைவார்த்தை கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படி உங்கள் லைஃப் ஆத்மாவில், இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசு இல்லைலாம் ஒரு சின்ன சாக்லேட் கிடச்சாலே எவ்வளவோ சந்தோஷம். எங்காவது அப்பா கூட கையை பிடிச்சி வெளியில் போன ஒரு சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் என்ன தான் கிடச்சாலும் சந்தோஷம் இல்லை, வேணும்னு கேட்போம். அது கிடச்சிருச்சுனாலும் சந்தோஷம்லாம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிச்சின்னா பார்க்கும்போது ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் அதை விட ஜாஸ்தி சங்கடம் வேறு. அது காரணம்னா தேடிகிட்டே இருக்கிறோம். சந்தோஷம் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை சாத்தான் திருடி வச்சுருக்கான் கையில். அதை திருப்பி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதே மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். சும்மா இருக்கும்போதே சந்தோஷமாக இருக்கும், எப்போவும் நிறைவாக இருக்கும். ஹவ் யூ ஆர் அப்படின்னு யாராச்சும் கேட்டால் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, ஐ எம் மோஸ்ட் ஹாப்பி பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. யார் சொல்ல முடியும்? ஆக்சுவலாக கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தை தான் சொல்லணும். ஆனால் ஏன் ஹாப்பி இல்லைன்னு சொன்னால் தெரியாது. அவரை கொஞ்சம் நேரம் யோசிக்குவோம், என் கணவன் சரியில்லை, என் மனைவி இப்படி இல்லை, எங்ககிட்ட பணம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி பணம்
இதெல்லாம் தேவையில்லை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அந்த சின்ன குழந்தைக்கு கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை, பணமும் இல்லை, அது சந்தோஷமாக இல்லையா? இருந்துச்சுல்ல, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதை விட 1000-100 மடங்கு இயேசு தான் நம்ம சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் சாத்தான் இப்படி பிடிச்சி வச்சுருக்கான். இது நிறைய பேர் எங்கிட்டையும் இப்போ இங்கேருந்தே வந்தவங்க நிறைய எனக்கு தெரியுது. அங்கே வந்தால் நல்ல கிருபாசனத்தில் பிஸியாக இருக்குவேன். அங்கே வரும்போது வந்து பிரதர் அது இது 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 அவங்க நம்பிக்கை என்ன, எங்கள் அதில் சொல்லியாச்சுன்னா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கிட்ட சொன்னால் நான் எல்லா திருப்பலிக்கும் எனக்கு ஒவ்வொருத்தரெல்லாம் ஞாபகம்லாம் இருக்காது. ஆறு சொன்னால் என்ன விஷயம் சொன்னாங்கன்னு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் மொத்தத்தில் சமர்ப்பணம் பண்ணுவோம். ஆரெல்லாம் எங்கிட்ட சொன்னாங்களோ அவங்கள சமர்ப்பிக்கிறேன், ஆரெல்லாம் சொல்ல முடியலையோ அவங்களையும் சமர்ப்பிக்கிறேன். பட் நான் கேரண்டி சொல்கிறேன், எங்கிட்ட நீங்கள் சொல்கிறத விடையோ ஃபாதர்ஸ்கிட்ட சொல்கிறத விடையோ நீங்கள் டைரெக்டாக இதை புரிஞ்சு அது மாதிரி நடந்தால், எங்கிட்ட சொன்னால் ஒரு 10 நாளில் நடக்கிறது, நீங்கள் உண்மையாக ஜெபிச்சா 10 நிமிஷத்தில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் விஷயம். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்கி. பிரதர் ஜெபிச்சா நடக்கும், இல்லை ஃபாதர் ஜெபிச்சா நடக்கும். நோ, இல்லை நீங்கள் ஜெபிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே ஜெபிக்கல, ஓகே, அட்லீஸ்ட் நாங்களாவது ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். பட்டு எங்களெல்லாம் ஒரு திறமையும் இல்லை. என்ன கொடுத்தாலும் இங்கே மாதா கொடுக்குறாங்க, ஜீசஸ் எனக்கு என்ன தேவை இருந்தாலும் நான் இங்கே தான் கேட்கணும். நானே இங்கே மேலேருந்து இப்படி கூப்பிட்டு இந்த ஜபம் தா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கும் மாதாட்ட தான் கேட்கணும், ஜீசஸ்ட்டு தான் கேட்கணும். ஃபாதர்ஸுக்காக இருந்தாலும் அது தான் கேட்கணும். அப்போ நீங்கள் கடவுள் எங்களையோ ஃபாதர்ஸையோ இந்த ஊழியம் பண்ணுறவங்களையோ அது மாதிரி எவ்வளவு அன்பு செய்கிறாரோ அதே அளவுக்கு தான் உங்களையும் செய்கிறார். சென்ட் ஆண்டனி மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாரோ அதே அளவுக்கு தான் உங்கள் மேலேயும் வச்சுருக்கிறார். சென்ட் செபாஸ்டியன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரோ அவ்வளோதான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது நீங்கள் அதுக்கு ரீசன் கண்டுபிடிக்கணும். வை, ஏன் நான் ஜபிக்க முடியல, நான் ஜபிச்சா ஏன் எனக்கு கிடைக்கல, அதுக்கு காரணம் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் கடவுளுக்கு 2வது ஸ்தானமோ அங்கே கடவுள் இருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்படி 2வது ஸ்தானம் கடவுளுக்கு வரும்? எப்போதெல்லாம் உங்கள் வாயிலிருந்து இந்த பேச்சு வருதோ, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடை வச்சுட்டேன், போச்சு. ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா, என் திறமையால் தான், நான் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு கடனெல்லாம் தீர்த்தேன், இந்த வீடு வச்சேன். பிரைஸ் தி லார்ட். நான் கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை வளர்த்தனேன். கடவுள் 3rd, 4th, 5th பொசிஷனுக்கு போகிறார். இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. நான் சொல்கிற வார்த்தை, கடவுள் தராமல் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. அதை ஃபஸ்ட்டு உணரணும். ஒரு சில்லி காசு கூட கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். நான் தான் வீட்டில் கஷ்டப்படுறேன், நான் வேலை செய்கிறேன், நான் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தை சொன்னாலும் கடவுள் அப்போ சாத்தான் அட்டாக் பண்ணுவான். புரிஞ்சுக்கிடுங்க. எப்போது தன்னுடைய திறமை நமக்கு ஒரு மகத்துவம் நம்ம கொடுக்குறோமோ, உங்களுக்கு ஒரு மகத்துவம் கொடுத்தா அடுத்த மகத்துவம் கடவுள் 2nd பொசிஷனுக்கு வந்துடுறார். உங்களோட மகத்துவத்தை எப்போ பேசுகிறீர்களோ அப்போது சாத்தான் அட்டாக் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு நீங்கள் கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் தான் செய்கிறேன், நான் தான், என்னால் தான் இப்படி பிடிச்சி நிற்கிது இந்த குடும்பம், என்னால் தான் இப்போ நிற்கிது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலும் போச்சு. சாத்தானோது பிடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அட்டாக்கில் மாட்டியிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன ஆகும்னா, கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. கடவுளை அனுப்புகிற பிளெஸிங் கிடைக்காது, ப்ரெசன்ஸ் கிடைக்காது, அந்த அன்பு கிடைக்காது, அந்த சந்தோஷம் கிடைக்காது, அமைதி கிடைக்காது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான். நான் தரும் அமைதி இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்காது. அப்போ அந்த அமைதி ஏன் எனக்கு கிடைக்கலன்னா, நம்ம அதை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா என் திறமையால் 2nd பொசிஷன் கடவுளுக்கு போயிடுச்சுன்னா போச்சு. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? 2nd பொசிஷன் ஒரு காலம் ஆகக்கூடாது. என் பையன் அதே போல் பசங்களை படிக்க வைக்கிறது, அது எதுக்காக? கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, மார்க்கு வாங்கணும், நிறைய மார்க்கு வாங்கி வைக்கணும். கம்பேரிசன், என் பையன் படித்து
அவன் ரொம்ப மார்க் வாங்குறதுனால தான் அவனுக்கு வேலை கிடைக்கும். இது நிறைய தாய் தந்தை அவங்களுக்கும் இங்கே அட்டாக் நடக்கும். நீங்கள் எது மீது ஜாஸ்தியாக வேல்யூ கொடுக்கிறீர்களோ, மகத்துவம் கொடுக்கிறீர்களோ, அதுதான் சாத்தான் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதில் தான் சாத்தான் அட்டாக் செய்வான். நீங்கள் யுத்தம் செய்யும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம படை எங்கே பயங்கர பலமாக இருக்குதோ அங்கே நின்றுட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வீக்கான ஒரு இடத்துல இருந்துட்டு இங்கே 2 பேர் தான் இருக்காங்க, ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஒரு 100 பேரை இங்கே இருந்துட்டு சுட்டீங்கன்னா அந்த 100 பேரும் சேர்ந்து உங்களை சுட்டு போடுவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய வேலை இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குதுன்னு நம்ம அதை அகங்கரிக்குவோம். சாத்தான் அதையே தான் அட்டாக் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி எனக்கு இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாம் குறையும். பிரைஸ் தி லார்ட். அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகும். சொந்தக்காரங்கள்லாம் ஒவ்வொருத்தராக உங்களை பற்றி ஹெல்ப் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்போதெல்லாம் அகங்கரிக்கமா, எப்படின்னா எங்கள் கல்யாண வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் எனக்கு இத்தனை கூட்டம் இருக்குது, எனக்கு மதிப்பு இவங்க கொடுக்குறாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம மேலே இருக்கிறனால தான், அது மேலே இருக்கிறனால தான் இதெல்லாம் தேடுறோம். சாத்தான் ஈஸியாக தள்ளி விட்டுரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்போவுமே தரையில் படுத்துக்கிடுங்க, யாரும் தள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். தரையில் படுத்திருக்கிறவனா யாராவது தள்ளிவிட முடியுமா? காயமாகுமா? ஆகாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்னொரு டெக்னிக் என்னென்னா, சாத்தான் அட்டாக் பண்ணுறது நீங்கள் எதை ஹங்கரிக்கிறீர்களோ, நான் இதை சார்ந்திருக்கிறேன், இந்த பிஸ்னஸை சார்ந்திருக்கிறேன், எனக்கு அருமையான மனைவி, அப்போ சாத்தான் மனைவி அட்டாக் பண்ணும். மனைவி வச்சே உங்களை இதாக்க வைக்கணும். அதே போல் என் கணவன் மாதிரி யாருக்குமே கிடைக்காது, போச்சு, எதிராச்சு. நீங்கள் என்ன செய்யணும்னா, என் கடவுள், பிரைஸ் தி லார்ட், என் இயேசு கிறிஸ்து. சாத்தான் அங்கே பார்க்குவான், இயேசு கிறிஸ்துவ அட்டாக் பண்ண முடியுமா? பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு மாதாவை ஏன் பயம்னு தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். மாதாவோது பயத்துக்கு காரணம், மாதாவை தொட முடியாது. ஏன்னா மாதா ஒரு காலமும் ஒரு மகத்துவத்தையும் தன்னைத்தானே எடுத்துக்கொள்ளவே இல்லை. லூக்கா 1:46. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். 46-47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை. என் கடவுளை நினைத்து தான் என் மனம் பேருவகை அடைகிறது. அடுத்தது, ஏனெனில் அவர் தன் அடிமையின் தாழ்நிலையை அடிமையின் தாழ்நிலை, நான் அடிமையும் தாழ்நிலையில் இருக்கிறேன். மாதா எப்போதும் மாதாவோட நினைப்பு, நான் கடவுளுக்கு அடிமை, நான் தாழ்மையாக இருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். 49. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். கடவுள் மட்டும்தான் எனக்கு செயல்கள் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நான் செய்யவில்லை, இவங்க செய்யவில்லை, அவங்க செய்யவில்லை, இவங்க செய்யவில்லை, என் திறமை செய்யவில்லை. எனக்கு என்ன கிடைத்தாலும், 5 ரூபா காசு எனக்கு கிடைத்தாலும் அது என் கடவுள் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நான் கேரண்டி சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் இந்த ஒரு வாரம் 1 வீக், நான் ஜாஸ்தி டைம் எடுக்க மாட்டேன், 1/2 ஹவருக்குள்ளே நான் நிறுத்திடுறேன். ஆனால் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இத்தனை பேர் இருக்கீங்களா, எனக்கு இங்கே 50, 60, 70 பேர் இருப்பீங்க. பட் இந்த 7 லட்சம் பேருக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருப்பீர்கள். நீங்கள் போய் நிற்கும்போது அவங்க கேட்கணும், நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாம், நீ இப்படி நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுன்னு சொல்லும்போது, ப்ளீஸ் எனக்கு சொல்லித்தான், நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணத்தை சொல். ஒரே ஒரு காரணம் எனக்கு அங்கேருந்து தான் கிடைத்தது, நீயும் சுவைத்துப்பார், நான் அதை சுவைத்தேன், நீயும் சுவைத்துப்பார், என் இயேசு கிறிஸ்துவும் மாதாவும். பிரைஸ் தி லார்ட். அது சொல்லும்போது எனக்கும் தான் அப்படி கேட்கணும் உங்களை கண்டு. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சுவைத்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மரத்தோடு மாங்காவை நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லணும், இது இப்படி இருக்கும், நீ டேஸ்ட் பண்ணிப்பார். நீங்கள் செய்யணும், நீ டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.
அப்போ அதே போல் என்னென்னா, நீங்கள் இதை ஒரு வாரம் 10 நாள் இதை கீழ்ப்படிந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன செய்யணும்னா, சாத்தானுக்கு தாக்குதலுக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா, கடவுள் பக்கத்துலேயே இருக்கணும்னா, சாத்தான் நம்மளை தள்ளிவிடாமல் இருக்கணும்னா, நம்ம என்ன ஆகணும்? தாழ்மையாகணும். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5:5. ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அடைந்திருங்கள். ஏனெனில் செறிக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே கருணை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். தாழ்மையாகணும். நான் சின்னது. தாழ்மைனா என்ன? கடவுள் பெரிது, நான் சின்னது. அதுதான் தாழ்மை. எல்லாம் கடவுள். மாதா சொன்ன மாதிரி, எனக்கு எல்லா செயல்களும் நல்ல செயல்கள் எல்லாம் செய்தது கடவுள் தான். தாழ்மை உள்ள என்னை கடவுள் பார்க்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மாதாவை மாதிரி நாம் ஆகணும். அதுதான் கடவுளின் விருப்பம். கடவுளின் திட்டம் என்னென்னா, மாதா இந்த உலகத்துக்கு இதுவும் தாயின்னு கொடுத்த போது, அதே போல் என் தாய் யார்? என் வார்த்தையை கீழ்ப்படிவர் தான் என் தாய். அது உதாரணம் கொடுத்தது இந்த உலகத்துக்கு. என் தாயை போல இருங்கள். அப்போ நான் உங்களுக்கு பிள்ளையாகவோ கடவுளாகவோ இல்லை சகோதரனாகவோ நான் மாறணுனால் என் தாயை போல நீங்களும் மாறுங்கள். அப்போ உறவுக்காரனாய் நான் மாறிவிடுவேன். கடவுளின் உறவு ஆகணும். நம்ம கடவுள் முன்னாடி ஒரு பிச்சை கேட்குறோன்னா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் எப்படின்னா, இந்த எப்போ கடவுளை பார்த்தாலும் கடவுள் பாசு எடுத்து கொடுக்கணும். அது மாதிரி தான் கையை நீட்டுவோம். தூக்கத்திலையாக இருந்தாலும் கடவுளே அது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும். பிரைஸ் தி லார்ட். லிஸ்ட். அது லிஸ்ட்டு கூட உணர்வு இல்லாமல் நம்ம நிறையா தடவை கேட்போம். நமக்கு ஒரு ப்ரேயரில் இது இருக்குது, நம்ம சொல்லி சொல்லி அது பழக்கமாயிருச்சு. குடும்ப சமாதானம் வேணும், கணவன் குடிக்கக்கூடாது, இல்லை ப்ரைஸ், இப்படியே வரும். சொல்லிகிட்டே இருப்போம். இப்படி கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்போம். இந்த 99 வயசான 6வது ஐசியூவில் படுத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நினைவு இருந்தாலும் அவங்களும் சொல்ல தெரியாமல் ஜெபிக்குவாங்க. எனக்கு ஒரு வீடு வேணும் கடவுளே. ஐசியூலேருந்து வெளியில் வர மாட்டாங்க. ஆனால் என்னென்னா அது ப்ராக்டிஸ் ஆச்சு. 30 வயசுலேருந்து ஜபிச்சு வீடு கிடைக்காம ஐசியூவில் படுக்கும்போது எனக்கு ஒரு வீடு வேணும் கடவுளை. அது அப்படி ஆயிரும். அது இல்லை. கடவுளை, நான் உன் பிள்ளையாக இருக்கணும், நீ என் தந்தையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது போதும். தந்தையிடம் இருப்பதெல்லாம் என்னுடையது, எல்லாம் உனக்குள்ளது தான். பிரைஸ் தி லார்ட். ஊதாரி மகனிடம் தந்தை என்ன சொல்லுவார்? நீ திரும்பி வந்தால் போதும், நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். கேட்காமலேயே அவனுக்கு மோதிரம் போடப்பட்டது, கால்மிதி போடப்பட்டது, நல்ல ஆடு, நல்ல கொளுத்த ஆடுகள் அவனுக்கு வெட்டப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அவன் தவிடு கிடைச்சா போதுன்னு தான் வந்தான். பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்க முடியாமல் பன்னி கூட போட்டி போட்டு அவன் தோத்துட்டான். பன்னியோது தவிடாவது நீங்களான்னு சொல்லி பன்னிக்கு தவிடு போடும்போது அவன் குதிக்குவான், கிடைக்கட்டும். பன்னி ஜெயிச்சிரும். அவனுக்கு அது கூட கிடைக்கல. அது கூட கிடைக்காதனால தான் அவன், நம்மளையும் பலவங்களும் இன்றைக்கி பன்றிக்கு கிடைக்கிற அளவுக்கு கூட நமக்கு மதிப்பில்லாமல் இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்யணும்? கடவுளிடம் திரும்பி வரணும். கேட்காமல் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட என்னெல்லாம் உள்ளதோ அதெல்லாம் உனக்குள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? தாழ்மையாகணும். பிகம் ஹம்பிள். எளிமைப்படணும். மலையாளத்தில் எளிமைப்படணும், தாழ்மையாகணும். பிரைஸ் தி லார்ட். தாழ்மையாவது எப்படி? இதுதான் கொஸ்டின். அநேக தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படி தாழ்மையாகலாம்? இணைச்சட்டம் 8வது அதிகாரம் 2-3 வாசிங்க. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களா மாட்டீர்களா என உங்களில் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் டெஸ்ட் வச்சார். எதுக்காக டெஸ்ட் வச்சார்? உங்களை தாழ்மையாக்குவதற்கு. கடவுளே அதை சொல்லிக் கொடுத்துறாரு எப்படி தாழ்மையாக்கணும்னு. எதுக்காக டெஸ்ட் வச்சார்? ஆகிறவங்க என்ன செய்யணும்? அவங்க கட்டளையை கீழ்ப்படையணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் தாழ்மையாகணும்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் கடவுளின் இறைவார்த்தை
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது இறை வார்த்தைப்படி நான் பேசுகிறேன்னா இல்லையா? இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். அதான் உங்களை ஒரு ஆள் குற்றம் சொல்கிறாங்க, நீ தான் செஞ்ச, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். கணவன் சொல்கிறார் உங்கள்கிட்ட, இல்லை மனைவி சொல்கிறா, அப்படி உன்னால் எதுக்கு லாய்க்கில்லை, இப்படித்தான் நீ தான் செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாதாரணமாக மனுஷனாக இருந்தால் இது கேட்டதுக்கு கணவன் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயந்தான் மனைவியிடம், என்ன? மதிப்பு. பிரைஸ் தி லார்ட். ரெஸ்பெக்ட். சாத்தான் என்ன செய்வா அப்படின்னா அதைத்தான் கொண்டு வந்து கொடுப்பா, அப்படி மதிக்க மாட்டா, அப்படி கேவலமாக பேசுகிற கணவன். அது ஒரு காலமும் மனைவி அது பேசுவதில்லை. உங்கள் யுத்தம் எப்போதும் சாத்தானிடமாக இருக்கணும். எஃபேசியர் 6:12 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் யுத்தம் எப்போதும் சாத்தான் கூடயாக இருக்கணுமே தவிர மனிதர்கள் கூட இல்லை. அப்போ இதை இப்படி கேட்டு வச்சுட்டு, அப்போது மதிக்காமல் மனைவி பேசுனா நீங்கள் அங்கே மனைவியாக காண வேண்டாம், அங்கே சாத்தான் உள்ளே ஏறி பேசுதுன்னு நினச்சா போதும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரத்துக்கு அப்போது அவங்க மேலே கோபப்பட்டு காரியம் இல்லை. அங்கே ஃபீடிங் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் யார் கையில் இருக்குது? சாத்தான் கையில். பிரைஸ் தி லார்ட். அப்போது கடவுள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்? அப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? நீ யாரையும் குற்றம் சொல்லாதே. பிரைஸ் தி லார்ட். நீ விதிக்காத, யார் என்ன சொன்னாலும் நீ விதிக்காத, நீ பேசாத. பிரைஸ் தி லார்ட். நன்மை மட்டுமே உன் வாயிலிருந்து வரட்டும். உனக்கு தீங்கு செய்கிறவர்களை நீ என்ன செய்யணும்? ஆஸ்வதியும் ஜபியும் ஷபிக்காதேர். அது ரோமா 12:14. அப்போ என்ன செய்யணும்? ஆஸ்வதிக்கிறது எப்படி? உங்கள் கணவன் உங்களை தப்பாக பேசிட்டா அப்படி, இல்லை மனைவி தப்பாக பேச, எப்படி ஆஸ்வதிக்கணும்? ஆசீர்வாதம் எப்படின்னா அவங்களை பற்றி குற்றம் சொல்லாமல் இருக்கணும். அது ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு எதிரானது தான் விதிப்பது, குற்றம் சொல்வது. குற்றம் சொல்லாமல் இருங்கள். உங்கள் ஜபத்தில் எல்லா ஜபத்திலையும் சாத்தானின் கருவி ஆகாதபடிக்கு என் கணவனை உன்னிடம் ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன்னு உங்கள் ஜபத்தோடு ஒரு விஷயம் அதாக இருக்கணும். அப்போ இந்த காயங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு மெயினான பிரச்சனை என்னென்னா, அவங்க லாங்குவேஜ் தெரியாது, பாஷை, அன்பு தெரியாது. கணவன் அன்பு காமிக்கிறதோது மெத்தடு வேறையாக இருக்கும். எப்படின்னா அவங்க மெத்தடு வேறு. இப்போ பாஷை பார்த்தீங்கன்னா ஆசாமி பாஷையில் உங்கள்கிட்ட பேசுனா தமிழ்காரங்களுக்கு புரியுமா? புரியாது. இல்லை கன்னட பாஷை கொண்டு போய் நீங்கள் ஹிந்திக்காரன்ட்ட பேசுனா புரியாது. அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுனா புரியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ கணவன் அன்பு காமிக்கிற மெத்தடு, அந்த லாங்குவேஜ் மனைவிக்கு புரியாது. மனைவி அன்பு காமிக்கிற மெத்தடு கணவனுக்கும் புரியாது. அதுதான் பிரச்சனை. இதுதான் சாத்தான் என்ன செய்வானா, அந்த பாஷையை தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருவான். பிரைஸ் தி லார்ட். குழப்பி வச்சுருவான். இப்போ என்ன செய்வா அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள், ஒரு மனைவிக்கு பிறந்த நாள். அப்போ கணவன் மனசில் இருக்குது அவருக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்கணுன்னு. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னாச்சுன்னா, பிறந்தநாள் அன்னைக்கு பணமே இல்லை கையில். பிறந்தநாள் அன்னைக்கு கையில் காசு இல்லை, ஒரு 100 ரூபா பத்தில். அதுக்கு என்ன செய்கிற, அப்படி பிறந்தநாள் காலையிலேயே போய் ஒரு ஓவர் டைம் ஒர்க்கு செஞ்சால் காசு கிடைக்கும். அதுக்காக காலையிலேயே போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த சாயந்தரம் 8 மணி ஆயிடுச்சு. இந்த சுருட்டி கூட்டி ஒரு 150 ரூபா கிடச்சிது. அதுக்கு போய் அவசரமாக அந்த பத்தாத காசுக்கு எல்லாம் போட்டு ஒரு சாரியை வாங்கிட்டு வந்து அந்த மீதி 50 ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட்டும் ஒரு கேக்கும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா, மனைவியிடம் கொடுத்தா முகத்தை தூக்கி வச்சுட்டு சாரியை தூக்கி மூச்சியில் எறிவோம். அப்படி. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த லாங்குவேஜ் புரியல. கணவன் காமிச்சது மனைவி மீது உள்ள அன்பு. ஆனால் அந்த அன்புனால தான் அவன் அன்னைக்கு ஒரு நாள் மனைவி எதிர்பார்க்குற அன்பு என்ன, லாங்குவேஜ் மாறி போச்சு. எனக்கு சாரியே கிடைக்கலன்னா பரவாயில்ல, காலையில் இருந்து கணவன் என் பக்கத்துலேயே உட்காந்துக்கணும். பிரைஸ் தி லார்ட்.
நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இதுதான் சாத்தான் செய்கிற கரப்ஷன். சாத்தான் செஞ்சு வைக்கிற, சாத்தான் கரப்டாக்கி விட்டுருவா. அப்படி பிரைஸ் தி லார்ட். சாத்தான் என்ன செய்கிறா அப்படின்னா, இவங்க அன்பை உங்களுக்கு புரியாது, அவங்க அன்பை இவங்களுக்கும், உங்கள் அன்பு அவங்களுக்கும் புரியாத மாதிரி ஆக்கிடுவா. அப்படி இதுதான் நீங்கள் சாத்தான் பிடியில் விழுகாதபடிக்கு அவங்க லாங்குவேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை புரிவதற்கு நீங்கள் சாத்தானிடம் மாட்டாமல் இருக்கணும். நீங்கள் என்னென்னா அந்த லாங்குவேஜை புரியாதனால நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இப்படியெல்லாம் அவங்க எதிர்பார்க்கட்டும், என்னை அன்பு செய்கிறது இப்படின்னு உங்கள் லாங்குவேஜ் நீங்களே பதிச்சு வச்சுக்கிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி நம்ம சில நேரத்தில் அன்பு தெரியாது, சத்தம் போடுவாங்க, பெற்றோர்கள் சத்தம் போடுவாங்க, நல்லா படி, இல்லை அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டான்னு. சாத்தான் என்ன செய்வான்னா அந்த லாங்குவேஜை கரெக்ட் பண்ணி வச்சுருவோம். அப்படி நல்ல என்னை அன்பு செய்யாதனால தான் என்னை சத்தம் போடுறாங்க, இல்லைன்னா சத்தம் போட மாட்டாங்க, நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு கிடைக்கணும், கரெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. 2 லாங்குவேஜும் ஒன்று ஆகிறதுக்கு கடவுள் 2ஐயும் காம்ப்ளிகேட் இல்லாமல் ஒன்றாக்கி தான் வச்சுருந்தார். இது சாத்தானுக்கு நீங்களே சான்ஸ் கொடுத்து அதை லாங்குவேஜ் மாறி போச்சு. அப்போ அதை புரியணும். அதனால்தான் உங்கள் யுத்தம் ஆரிடமாக இருக்கணும்? சாத்தானிடமாக இருக்கணும். இது மனைவி உங்களிடம் கோவப்பட்டாலோ கேவலமாக பேசினாலோ, கணவன் கோவப்பட்டாலோ கேவலமாக பேசினாலோ, குடிச்சிட்டு வந்தாலோ, அது கரெக்ட் பண்ணி வச்சது சாத்தான். எல்லாம் அன்பு நான் நிறச்சி தான் வச்சுருக்கேன். மனைவிகிட்டையும் அன்பு இருக்குது, கணவன்கிட்டையும் இருக்குது. அதை உங்களுக்கும் அவங்களுக்கும் புரிய மாட்டேங்கி அது செஞ்ச செயல் 6 சாத்தான். எஃபேசியர் 6:12 இருக்குது, அது வாசிங்க. அது உங்கள் யுத்தம் ஒரு காலமும், ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியுள்ள தீய ஆவிகள். தீய ஆவி கூட தான் நம்ம எதிராக இருக்கணும். அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம். அதுக்கு காரணம் நம்ம அந்த கதவை திறந்துக்கிட்டு இருக்கோம். கதவை திறந்ததுக்கு காரணம் என்னென்னா, முக்கியத்துவம் நம்ம கடவுளுக்கு கொடுக்கவில்லை. இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுக்கான விஷயம். அடுத்தது எப்படி தாழ்மையாகிறதுனா, தாழ்மையாவது எப்போதும் இறை வார்த்தை கேட்டு வாசித்து அதை கீழ்ப்படுகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதை செய்யணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு முயற்சி எடுங்கள். யூ ட்ரை, ப்ராக்டிஸ் இட், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை முயற்சி எடுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். செகண்ட் மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனம். உங்களை மறுதலித்து, உங்களை மறந்துவிட்டு, டினை யுவர் செல்ஃப் அண்ட் கேரி யுவர் கிராஸ் அண்ட் கம் ஆஃப்டர் மீ. பிரைஸ் தி லார்ட். அதான் தாழ்மையாவது. தாழ்மையாகிறவங்க தான் கடவுள் பின்னாடி வர முடியும். தாழ்மை இல்லாதவர்களை கடவுள் வெறுக்கிறார். அதான் 1 பேதுரு 5:5 நம்ம வாசித்தோம். அப்போது எளிமைப்படுனவரை மாத்திரமான தெய்வம் ஸ்நேகிக்கணும். Those who are humble, God loves them, or God shows mercy on them. Praise the Lord. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். Praise the Lord. அப்போது அகங்கார உள்ளவர்களை கடவுளை விட்டு விலகி போகிறார்கள். என்னை பின்பற்று வரவர்கள் எப்போதும் தாழ்மையாக இருக்கணும். அதுதான் விஷயம். தாழ்மை எப்படி ஆகிறது? தன்னை மறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னிடத்தில் வரணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் விலகி விடுவான். புரியுதா? சாத்தான் விலகிவிட்டால் மட்டும்தான் நம்மால் தாழ்மையாக முடியும். சாத்தானை விளை வைக்கணும்னா தாழ்மையாகணும். பிரைஸ் தி லார்ட். பைபிளில் எங்கே இருக்குது சாத்தானை தோல்வியடைய செய்யும்? ஒரு பெண்ணால் சாத்தானை தோல்வியடைய செய்ய முடியும். அது யாரு? மரியா. செகண்டு மார்க்கு 7வது அதிகாரம் 27-28. பிரைஸ் தி லார்ட். வாசிக்க வேண்டாம். கானாவூர் ஒரு திருமண வீடு இல்லை, கானாவூரில் கனானியன் பெண், அதுதான் கானாவூர் பெண்ணு தான், அதுவும் கனானியன் பெண்ணு. 7வது அதிகாரம் 27-28. அந்த பொண்ணுக்கு பிசாசு
பிடிச்சிருந்தது, அட்டாக் பண்ணி வச்சுருக்கு. சொந்த குழந்தைக்கு பிசாசு அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிடுங்க, இங்கே பிசாசு அட்டாக் பண்ணி இருக்கிறவங்க சொன்னீங்கல்ல, நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங், பிசாசு அட்டாக் பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுக்கு அந்த தன் குழந்தையிடமிருந்து பிசாசுகிட்ட இருந்து விடுதல் வேணும். அப்போது இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அப்பம் எடுத்து, குழந்தைகளின் அப்பம் எடுத்து நாய்க்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அங்கே என்ன கிடைக்கிது? அந்த பெண்ணுக்கு பிசாசை ஒட்ட வரும்போது என்ன கிடைக்கிது? அவமானம். அபமானம். அபமானம் உங்கள் வாழ்க்கையில் வருவதுக்கெல்லாம் காரணம், நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கையில் அவமானம் வரணும். வரலைன்னா கடவுள்கிட்ட கேட்டு வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் சாத்தானிடமிருந்து விடுதல் கிடைக்கும். அப்போ அந்த பெண்ணுக்கு அபமானம் கிடைத்தது, அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை எப்படி ஏற்றுக்கொண்டால்? ஏற்றுக்கொண்டது எப்படி? 27 மேஷை அதற்கு எஜமான் உண்கிற அப்பம் மேஷையிலிருந்து கீழே விழுகும்போது அது நாய்க்களும் சாப்பிடுமே. அப்படின்னா நான் நாய்தான் கடவுளை. பிரைஸ் தி லார்ட். நீ என்ன சொல்லி என்னை அவமானப்படுத்தினாயோ அதுதான் நான். அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அடுத்த 28 வாசிங்க. அப்போது கடவுள் சொல்கிறார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீ இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். பிரைஸ் தி லார்ட். பேய் உன்னை விட்டு நீங்கிச்சு. ஏன்னா வந்த அவமானத்தை நீ ஏற்றுக்கொண்டாய். அவமானத்தை ஏற்றுக்கொள்வது தாழ்மையாவது. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் ஆரெல்லாம் உங்களை அவமானித்தாலும் அநேக மனசில் காயங்கள் உள்ளது. என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். அந்த என் சொந்தக்காரங்க, என் அக்கா, என் தங்கச்சி, கணவன் வீட்டுக்காரு, மனைவி வீட்டுக்காரு, வேலை செய்கிற இடத்துல எனக்கு அவமானம் வந்திருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளாதனால்தான் அது காயமாக இதயத்தில் உள்ளது. இதயத்தில் காயமாக வரும்போது அது என்ன ஆகும்னா அது வெறுப்பாக மாறிவிடும் கொஞ்ச நாளில். பிரைஸ் தி லார்ட். அந்த வெறுப்பு வரும்போது நம்ம தாழ்மையாக மாட்டோம், கடவுளிடமிருந்து விலகி நிற்குவோம், சாத்தானோட அட்டாக்கில் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ சாத்தானோட அட்டாக்கில் இருக்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தடைப்பட்டு நிற்கும். நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு நிற்கும். ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. பலவங்களுக்கும் இந்த கடன் தீராததுக்கு காரணமும், வேலை கிடைக்காத காரணம், பிள்ளைகளோட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உள்ளுக்குள்ள காயங்கள் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். என்றைக்கோ கிடைச்ச காயங்கள், ஆரோ கொடுத்த காயங்கள், கணவன் கொடுத்ததா இருக்கும், மனைவி கொடுத்ததா இருக்கும், சொந்தக்காரன் கொடுத்ததா இருக்கும். தான் அனுபவித்த அபமானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது അപമാനത്തെ അംഗീകരിക്കാത്ത കൊണ്ടാണ് അവർക്ക് അത് മുറിവായിട്ട് ഹൃദയത്തിലുള്ളത്. അത് നമ്മളെ അനുഗ്രഹത്തെ എന്ത് ചെയ്യും? തടസ്സപ്പെടുത്തും. പ്രൈസ് ദി ലോർഡ്. അപ്പോൾ ആശീർവാദத்தை தடையாக்கி விடும் சாத்தான். அப்போ நீங்கள் அந்த கனானியன் பெண்மணி சொன்ன போல் மேஷையிலிருந்து விழுகிற அப்பம் நாய்க்களுக்குள்ளது. இயேசு கிறிஸ்து தான். அப்போ இந்த அபமானத்தை கொடுத்ததாரு? இயேசு. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அனுமதித்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து யாரையும் அவமானிக்க மாட்டார், அனுமதித்து கொடுத்தார். எதுக்காக அனுமதித்து கொடுத்தார்? இவள் தாழ்மையாகட்டும். அப்போ அத்தனை காலம் ஏன் அந்த பிசாசு பிடியில் இருந்துச்சு அந்த குழந்தை? இவள் தாழ்மையாகவில்லை. பிரைஸ் தி லார்ட். அகங்காரம் அவருக்கு இருந்தது, அதனால தான் அது இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தார் இதயத்தை ஸ்கேன் பண்ணும்போது அகங்காரம் இருந்தது அந்த பெண்மணியின். அந்த அகங்காரத்தை மாற்றி அந்த தாழ்மை ஆகும்போது மட்டும்தான் சாத்தான் பிடியிலிருந்து அவள் விடுவிக்கப்படுவாள். அப்போதுதான் என்ன ஆசீர்வாதம் அங்கே போய் சேரும். அதனால்தான் கடவுள் அந்த வார்த்தையை சொன்னார், நாய்க்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கான வல்லமையும் கடவுளை கொடுத்தாய் அதை ஏற்றுக்கொள்வதுக்கு. அப்போ அவருக்கு அப்போது அந்த உணர்வை கொடுத்தார். நான் இப்போது இந்த இடத்தை விட்டு போய்விட்டால் என் மகள் ஒரு காலமும் என் மகளுக்கு சாத்தானிடமிருந்து விடுதல் கிடைக்காது. அதனால் அவளை ஏற்றுக்கொண்டாள். நமக்கு அந்த உணர்வு வேணும். நான் தாழ்மையாகவில்லைனால் ஒரு காலமும் எனக்கு இதிலிருந்து விடுதல் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து இந்த தாழ்மையாகிறதுக்கான சூழ்நிலை என் வாழ்வில் கொடுத்ததுக்கு காரணமே இந்த ஆசீர்வாதத்தை, தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் தருவதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணும். பலவங்களும் தாழ்மையாகாமல் இருப்பதுக்கு காரணம் இந்த காயங்களை வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன இப்படி சொன்னாங்க, இவங்க என்ன மதிக்கவில்லை, எனக்கு பத்திரிக்கை வைக்கவில்லை, என்னை கல்யாணத்துக்கு முதல்ல கூப்பிடல, அப்படிங்கிற பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம். நான் சிரித்தேன், என்னை சிரிக்கலை, நான் உங்களை கேட்டேன், என்னை கண்டுக்கல, என்னை பார்க்காத மாதிரியே இருந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் அநேகம் பேர் மனசில் இது காயங்களாக இருக்கும். அது வெறுப்பாக மாறிவிடும். சாத்தான் அங்கே உங்கள் ஆஸ்வாத்தை தடைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கடவுள் எதுக்காக தாழ்மையாக சொல்கிறார்? பிரைஸ் தி லார்ட். தாழ்மையானால் தாழ்மை இல்லாதவர்கள் அசுத்தமாக இருக்கிறார்கள். ஏன்னா சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது கடவுள் பக்கத்திலேயே ஏன் கடவுள் தாழ்மையாக சொல்கிறார்? உங்களை பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறார். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் பரிசுத்தத்து கூடத்தான் இருக்க முடியும். நீங்கள் பரிசுத்தி இல்லாதவர்கள் கடவுள் பக்கத்தில் வர முடியாது. அதுதான் விஷயமே. கடவுள் பரிசுத்தமான நிலையில் இருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் பக்கத்துலேயும் இல்லைன்னா, நீங்கள் பரிசுத்தம் இல்லாத நிலையில் அந்த பக்கம் ஒரு மதிலுக்கு அந்த பக்கம் இருந்தீங்கன்னா, இங்கேருந்து என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த பக்கம் வராது. பிரைஸ் தி லார்ட். லெவிட்டிகஸ் 19:2. நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகி நான் தூயவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாழ்மையாகிறதுக்கு நான் சொன்னேன். தாழ்மையாய் ஒரு தடவை இப்போ எப்படின்னா, நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, நம்ம நல்லா இந்த எருமையை குளிப்பாட்டுவோம் சேத்துல வச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக சேராக இருக்கும். அந்த பால் கறக்கிறவன் நல்லா குளிப்பாட்டுவான். அவன் குளிப்பாட்டி அங்கே விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்தக்கும் போய் அதை சேத்துல இன்னொரு தடவை குத்திட்டு பிரைஸ் தி லார்ட். அப்போது இப்போ தாழ்மையாகிறது நான் சொல்லிக்கிட்டேன், இது குளிப்பாட்டுறது. அப்போ இந்த பக்கம் போய் இன்னொரு சேரு கிடக்குதுங்க. அதாவது என்ன, அந்த மாதிரி தான் சாத்தான் அந்த ஒரு சான்ஸை கொடுப்பாப்படி, ஒன்று அடைச்சா இன்னொன்று கொடுப்பாப்படி. ஏன்னா இது இந்த இத்தனை குடும்பம், இத்தனை தலைமுறை ரட்சிக்கப்படும். நீங்கள் இந்த வசனம் உங்களுக்காக மட்டும் இல்லை கேட்குறது, உங்களுக்கு வரப்போகிற தலைமுறைகள் ரட்சிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் தலைமுறையே மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். நான்லாம் சின்னதில் வாழ்ந்து கொண்டிருந்த படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் என்னோடலாம் நினைப்பேன், நான் நீ எத்தனை காலம்லாம் உயிரோடு இருக்க போகிறேன், பட்னி கிடந்தே சத்து போயிடுவேனெல்லாம் எனக்கு ஃபீல் வரும். பல நேரத்தில் சாப்பாடு இருக்காது. நல்ல ஒரு வியாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு 5 ரூபா கொடுத்த ஒரு டாக்டர் இருக்கார். என்ன வியாதின்னு போனாலும் அவர் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அன்னைக்கெல்லாம் ஒரு மாத்திரையில் இல்லை, ஒரு இந்த என்ன கார்போனிக் வாட்டரா, ஒரு சோப்பு கலர் ஒரு டானிக்கெல்லாம் இல்லை, அதை குடித்தா வாந்தி வர்றவங்களுக்கு ஒரு தடவை வாந்தி எடுத்தவங்க 10 தடவை எடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பிங்க் கலரில் ஒரு இவ்வளவு ஊற்றி கொடுப்பாங்க, அது சேர்த்து வைக்கணும். அந்த 5 ரூபா சில்லறையாக எடுத்துகிட்டு எங்கள் அம்மா பாவம் கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, கடவுள் அப்படியே தலைமுறையை மாற்றி விடுவார். இதெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். பிரைஸ் தி லார்ட். ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கலான்னெல்லாம் சொல்லி அதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லி விட்டேன். ஆட்டோ ஓட்டும்போது ஸ்ட்ரைட்டாக ஆகாது. எனக்கு இந்த 3 வீல் இருக்கிறனால எப்படி ஸ்ட்ரைட் ஆகினாலும் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இன்றைக்கி கடவுளை என்ன ஏது பொசிஷனில் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அப்போது அந்த ஏது நிலையிலையும் அப்போ ஒரு தடவை அச்சம் ஒரு நாள் நாள் திங்கக்கிழமை நான் போனேன். அப்போ அச்சங்கிட்ட சொன்னார், நாளை தொட்டு விஜயகுமார் வந்து கவுன்சிலிங் எடுக்க விட அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், கவுன்சிலிங்கா? அதுக்கு நான் படிப்பிச்சாரேன். அப்போ நான் நினச்சேன், இந்த எம்பிபிஎஸ் படித்த சாதாரண டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, எம்டி டாக்டர் பக்கத்தில் உட்காந்துக்கிடுவாங்க,
நான் பார்த்துருக்கேன் நிறையா. அப்போ அச்சன் கவுன்சிலிங் எடுக்கும்போது என்ன பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவார். அப்போ நம்ம நோட் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமாக சொல்லும்போது அச்சன் அதுக்கு என்ன மறுபடியும் இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணி நம்ம போய் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு இந்த பதிலெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இருந்தேன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனேன். நல்ல மரியாதை இல்லைவா அச்சன் பக்கத்தில் உட்காரும்போது கவுன்சில் பண்ணுறக்கு. அப்போ அச்சன் சொன்னார், மூடி போய் ரூமி போயிரு அப்படின்னு சொன்னார் பிரிசிலும். அப்போ நான் சொன்னேன், மேலே போய் இருக்கிறதா? அப்போது பார்க்கும்போது அங்கே ஒரு 10-15 லேடிஸ் இப்படி லைனில் நிற்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், கவுன்சிலிங்கோ എനിക്ക് അറിയില്ല കൗൺസിലിംഗ് அப்படின்னு. அது ஈஷோனை குறைச்சி പറഞ്ഞു கொடுக்குறது. அப்போ ஈஷோ பற்றி சொல்லி கொடுக்குறதா? எனக்கே தெரிஞ்சது 4 வார்த்தை தான், பிரைசிலோ இல்லை, இது நடந்த விஷயம். அப்புறம் தான் தெரிஞ்சது மாதா தான் வளர்த்தி கொண்டிருக்காங்க நம்ம எல்லாரையும். அப்போ நான் அங்கே போய் மேலே போய் உட்கார்ந்தேன். அதாக இருந்தால் டோர் எல்லாம் திறந்து கிடக்கு. இங்கே 15 பேர் இப்படி லைனில் என்ன இப்படி நிற்கிறாங்க. ஏன்னா அச்சன் என்ன டெக்னிக் சொல்லிட்டாருன்னா, எங்கிட்ட கவுன்சிலிங் பண்ணிட்டு வந்தால் தான் அச்சன் கை வச்சு பிரார்த்திக்குவாங்கண்ணா. எங்கிட்ட பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. எப்படியாச்சும் நான் பண்ணி அந்த டோக்கனில் நான் சைன் பண்ணி கொடுக்கணும். அதை கொண்டு போய் அச்சன்ட்ட காமிச்சா என் மேலே ஆர்வம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நான் என்னடா இப்படி ஆர்வமாக வந்து கூட்டம் கூடுறாங்களே அப்படின்னு. அப்போ இங்கே வந்து நின்னாங்க. அப்போ சொன்னாங்க, பிரதர் இதில் சைன் செய்து கொடுத்தா அச்சனை கொண்டு போய் கொடுக்கானா அப்படின்னு. சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உட்காந்த கதை அடைச்சிட்டு வந்தாலாவதும் நம்ம படுற அபமானம் வேற இருக்குதுன்னு கேட்காதுன்னு வைக்கலாம். அப்போ கதவெல்லாம் திறந்துருக்கு, அவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேடி வந்து இப்படி உட்காந்தாங்க, ஒரு அம்மா. அப்போ நான் கேட்டேன், என்ன விஷயம்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எனக்கு இந்த 7 வருஷம் முன்னாடி ஒரு வியாதி வந்துச்சு, ஃபீவர் வந்தது. அதிலிருந்து இந்த கையை தூக்க முடியாது, இவ்வளவு தான் தூக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது யாரோ சொன்னாங்க, இங்கே கிருபாசனத்தில் வந்து ஜபிச்சா சரியாகும்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியல, பிரிசிலோட். அப்போ பின்ன அச்சன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இயேசு இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். நமக்கு 2 உயிர் இருக்குது, ஒன்று உடல், ஒன்று ஆத்மா. அப்போ உடல் எல்லாரும் இறந்துடும், ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா இயேசு மீது நம்பிக்கை வைக்கணும், பிரைசிலோட். அப்போது இயேசு மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போது அது எல்லாம் சொல்லும்போது இது இப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கு. மலையாளத்தில் சொன்னேன், அது 2 செகண்டில் முடிஞ்சு போச்சு. சொன்ன 1 மினிட்டில் முடிஞ்சு போச்சு. அப்போது இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கையை இப்படியே. அப்போ எனக்காக இருந்தால் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது கிருபாசனத்தை நம்பி இங்கே வந்திருக்கு. இப்போ நான் இது கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன முடிஞ்சிச்சு? ஒன்றும் முடியல. அப்புறம் இப்படி நான் கையில் பைபிள் இருக்குது, எப்போ எனக்கு சந்தேகம் வந்தால் பைபிள் திறக்கிறேன். பைபிள் எடுத்து இப்படி பார்த்தேன். அப்போது எனக்கு கிடச்சது நேம், ஹிஸ் நேம், அவன் பேர் அப்படின்னு கிடச்சிது. அது 4:12 நினைக்கிறேன், திருத்தூதர் பணிகள், அவன் பேர். அப்போது நான் சொன்னேன், அப்போது அவ்வளவு நேரம் எனக்கு ஒன்றும் தெரியல. அவன் பேர்னு கிடச்சோன்னா என்னமோ ஒரு கரண்ட் இங்கே பாஸ் ஆகி எப்படியே வந்துச்சு கீழே. நான் சொன்னேன், அவன் நாமத்தில், அவൻ്റെ பேரில், அவൻ്റെ നാമത്തിൽ നീ കൈ ഉണർത്ത് ചേച്ചി அப்படின்னு சொன்னேன். அவன் நாமத்துக்கு வல்லமையுண்டு, அவன் நாமத்தில் வல்லமையுண்டு. அவன் நாமத்தில் இப்போ கையை தூக்கு அப்படின்னு சொன்னோன்னே இது தூக்கலை, ஏதோ ஒரு சக்தி வந்து இயேசுவேன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கிச்சு, அங்கே வச்சு தூக்கிச்சு. அதான் ஃபஸ்ட் அனுபவம், பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இதுதான் கவுன்சிலிங்னு. கவுன்சிலிங் கொடுக்கறது மாதா, நம்ம சும்மா கருவி மட்டும்தான். அப்போ அங்கேருந்து தான் தொடங்கிச்சது, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம முதல்ல சொன்னது தாழ்மையாகணும், இயேசு பக்கத்தில் வரணும்னா தாழ்மையாகணும். 2வது நம்ம செய்ய வேண்டியது, இங்கே தாழ்மை, இந்த பகுதியை நம்ம தப்பிச்சோன்னா சாத்தான் என்ன செய்வான்னா இங்கே ஒரு சேத்துக்குழியை தோண்டி வைப்பான், அங்கே போய் விழுகிறதுக்கு. அது நம்ம தாழ்மையாகிவிட்டோம், இயேசுக்கு மகத்துவம் கொடுத்தோம். 2வது சாத்தான் குளித்து வச்சுருக்க குழி தான் மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனம். ஏனெனில் 18வது வசனம். வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன, அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட்.
உங்களை தீமையாக்கிறது, உங்களை அசுத்திப்படுத்துவது வாயிலிருந்து வர்ற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். நாவு தீ போன்றதுதான், நெறிகெட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உடல் முழுவதையும் அப்படின்னா ஆத்மாவையும், கடவுளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆத்மாவை கரைப்படுத்துறது. அப்படின்னா கரைப்படுத்துவதுன்னா என்ன? அது அசுத்திப்படுத்துது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நாவில் வரும் வார்த்தை தான் உங்களை கரைப்படுத்துவது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது நாவை கண்ட்ரோல் பண்ணும். கெட்ட வார்த்தை பேசுவது, அவனை திருப்பி பேசணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாவு என்ன? வாள். அவனை அப்படியே வெட்டி எறிய முடியாதனால தான் நாவால் பேசுகிறது. உங்களுக்கு ஒரு நாவுக்கு பதிலாக வாள் கிடச்சிருந்தா வெட்டிடுவேங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது நாவு ஒரு காலத்திலும் இந்த நாவிலிருந்து சாப வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், புலம்பல்கள் வரக்கூடாது. அது சாத்தான் உங்களை அசுத்தப்படுத்தி கடவுள் ஆசீர்வாதத்திலிருந்து விலக்கிவிடும். நாவிலிருந்து வார்த்தை பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கு ஜீசஸ் பைபிளில் கொடுத்துருக்கிறார். இந்த பிரச்சனை யாருக்கு இருந்துச்சுன்னு தெரியுமா? சீடர்கள் யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தது? பேதுருக்கு இருந்தது. மத்தேயு 26வது அதிகாரம் 52வது வசனம். இதை எழுதி வச்சுக்கணுங்க, நாவில் பேசுகிறவங்களுக்கெல்லாம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26வது அதிகாரம் 52வது வசனம். அப்போது இயேசு, உனது வாளை அதன் உரையில் திரும்பி போடு. உன் வாளை உரையில் தன்னை போடு, திருப்பி போடு. உரை என்ன? வாய். இது வாள். வாளை உரைக்குள் போடு. என்னன்னா ஒஃபென்சிவ்னா நம்ம எப்போதும் ஒஃபென்சிவ்னா என்ன? திருப்பி அடிக்கிறது. திருப்பி அடிக்கக்கூடாது. உரையிலேயே வாளை போடு. நம்ம எதுக்காக இந்த திருப்பி அடிக்கிற குணம் இருக்கிறனால தான் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு என்ன தூண்டுதல் பண்ணாலும் வாய் திறக்கும். உரை திறக்கும் போது வாள் வெளியில் வருதுன்னு சொல்லும்போது இயேசுவது இந்த வார்த்தையை நினைக்கணும். மத்தேயு 26:52 உரையிலே தன்னை வாளை போடு. ஏன்னா நீ வாளை உரையிலிருந்து வெளியில் எடுத்தா நீ தீமையாகி விடுவாய். பிரைஸ் தி லார்ட். வாளை எடுத்தவன் வாளால் அறிவாள். அப்போ வாள் என்ன? சாத்தான் உன்னை அதாலேயே வெட்டும். நீ விதிப்பது உனக்கே கிடைக்கும். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னெல்லாம் தூண்டுதல் வந்தாலும், என்னெல்லாம் ப்ரொவோகேஷன் வந்தாலும், எந்தக்க பிரலோபனம் வந்தாலும் ஒரே തന്നെ വാളിനെ ഇടണം. பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த ஒஃபென்சிவுக்கு போகக்கூடாது ஒரு காலமும். இந்த ஒஃபென்சிவ் போகிறதுக்கான சான்ஸ் அப்படின்னா, ஒஃபென்சிவ் என்ன சொல்கிறது? எதிர்க்கக்கூடாது. எதிர்க்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்குவது சாத்தான். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் என்ன செய்வா? அப்படி பக்கத்தில் இருந்துட்டு, நீ இவ்வளவு அசிங்கமாக மோசமாக இருக்கிய, பிரைஸ் தி லார்ட், நீ இவ்வளவு கேவலமானவளாக இருக்கிய, கேவலமானவர் இருக்கியன்னு. அப்போ என்ன செய்யும்? அப்போது இது என்ன செய்யும்? உரையிலிருந்து வாள் எடுத்து ஒரே வெட்டலான்னு தோணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், நோ 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 நோ, உன் யுத்தம் சாத்தானிடம். இது செய்ய வைக்கிறது சாத்தான். வச்சிரு, உரை போடு. நீ தீமை ஆயிடுவாய், அசுத்தி ஆயிடுவாய். அசுத்தத்துக்கு போனால் என்னால் உனக்கு ஆஸ்வதிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது, என் பக்கத்தில் உன்னால் இருக்க முடியாது. ஆனால் வாளை உரைக்குள் போடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 2 பாயிண்ட் தான் இவ்வளவு நம்ம பேசுனது. இப்போ 2 விஷயந்தான். நம்ம ஒன்று தாழ்மையாகணும்னா கடவுளுக்கு மட்டுமே மகிமை. ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு மகிமை. என்னால் தான் கிடைத்தது, நான் பார்த்துக்கிடுவேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், வீட்டுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். என்னால் தான் இந்த கடன் தீர்ந்தது, நான் கஷ்டப்பட்ட நாள் தான் தீர்ந்தது. நான் தான் நல்லவனாக இருக்கிறேன், நான் தான் நல்லவளாக இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் நல்லவனாக இருக்கிறேன், என்ன மாதிரி இல்லை இவங்க. நீங்கள் மோசமாக இல்லாததுக்கு காரணம் உங்கள் திறமை இல்லை, கடவுளின் அருள், கிரேஸ் ஆஃப் காட். இட் இஸ் ஹிஸ் mercy. யூ ஆர் நாட் worthy டு ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம். அவர் முன்னாடி நிற்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. என் தகுதியால் இல்லை, உன் கிருபையால். not by my merit but by your grace. praise the Lord. praise the Lord. நான் இப்போ ஒரு பாவியை பார்த்து தப்பான வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவனை பார்த்து நமக்கு ஒரு தகுதியும் இல்லை அவனை குற்றப்படுத்துவதற்கு. அவனை குற்றப்படுத்துறதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் அவனை மாதிரி இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். அதனால தான் நானோ நீயோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம திறமை இல்லை, அவனின் கிருபையும் அவனின் இரக்கமும், mercy, his mercy. அதுதான். அப்போ நம்ம என்னைக்கு ஒருத்தரை குற்றப்படுத்துகிறோமோ மகிமை இல்லாமல் போய்விடுது. பிரைஸ் தி லார்ட். அப்போது இதை குற்றப்படுத்துவதை நிறுத்துங்கள், நம்ம மகிமையை நிறுத்துங்கள். நான் நல்லவன், நான் பரவாயில்லையே அப்படிங்கிற நினைப்பை நிறுத்தி விட்டாலே சாத்தானுக்கு உங்களை தொட முடியாது. அடுத்தது, டோன்ட் பி ஒஃபென்சிவ். உரைக்குள்ளேயே வாளை போடுங்கள். பிரைஸ் தி லார்ட். 2 விஷயம் ஞாபகம் வச்சுருந்தா போதும். இன்றைக்கி உங்களுக்கு விடுதல் கிடைக்கிது, இதை அப்படியே கீப் பண்ணி போங்க. பிரைஸ் தி லார்ட்.